திருவாரூர் மாவட்டம் பேரளம், கடுவங்குடி, கொல்லாபுரம், செம்பியநல்லூர் மற்றும் அகர திருமாலம், அச்சுதமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று அதிமுக சார்பில் பூத் கமிட்டி கள ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் தொகுதி அதிமுக வேட்பாளருமான ஆர். காமராஜ் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும், கல்வி கடன் ரத்து செய்யப்படும், விவசாய கடன் ரத்து செய்யப்படும் என்று கூறினார். இந்த நிகழ்வில் நன்னிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் CPG அன்பழகன், தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராமகுணசேகரன், அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் புகழேந்தி மற்றும் கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் வேட்பாளர் வந்திருக்கிறேன். மீண்டும் என்னை வெற்றி பெற வைக்கிறேன். 3 முறை ஓடி 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 உழைத்து என்னை வெற்றி பெற வைத்தீர்கள். உங்கள் பாதங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கே போய் கேட்டாலும் யாரும் காமராஜ் மக்களுடைய ஓட்டு போடுறவங்க எல்லாருமே சொல்றாங்க. இங்கே பல பேர் முடிகாணிக்கிறதுக்கு பல பேர் நம்முடைய வடக்கு ஒன்றியத்தில் இந்த பகுதியில் இருக்கிற எனது அருமை மீண்டும் அந்த எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனவுடன் ஆட்சி அமைந்தவுடன் எல்லா வீடுகளுக்கும் ஃப்ரிட்ஜு கொண்டு வந்து சேர்த்துடுவோம். 10,000 ரூபா பணம் உடனடியாக வீடு வந்து சேரும். 2,000 ரூபா உதவித்தொகை, மாதம் உரிமைத்தொகை உதவித்தொகை 2000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. 2000 மாதம் ஒரு வீட்டுக்கு வந்துடும். என்னுடைய நன்னில மக்கள் என்னையும் நல்லத்தையும் என்னுடைய நன்னில மக்களையும் எந்த காலத்திலும் யாராலும் பிரிக்க முடியாது. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதனாக 15 ஆண்டுகளுக்கு குறித்து அவருக்கு எங்காவது ஒரு இடத்துல ஜாதி சண்டை வந்துச்சு, மத சண்டை வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு மூலையில் ஜாதி சண்டை வந்துச்சு, மத சண்டை இருந்துச்சு சொல்ல முடியாது. நம்ம அந்த தொகுதியோடு இங்கே நிற்கணும். அது முறையில கிள்ளி எறிஞ்சுவோம். அதான் ஒரு சண்டை வந்துடுச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். இளைஞருடைய வாழ்க்கை அவ்வளோதான். படிப்பு போயிடும், வேலை எல்லாம் போயிடும், அந்த குடும்பமே அப்படியே போயிடும். பாகுபாடு வேறுபாடு இல்லாமல் 15 ஆண்டுகளாக பாதுகாத்து வந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமான வாக்குகளை பெற்றுத்தர வேண்டும் என்று 3 கல்லூரியில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம். கேட்டதெல்லாம் கொடுத்துருக்குறோம். பாலங்களை கட்டி கொடுத்துருக்கோம், சாலையை போட்டு கொடுத்துருக்குறோம், எல்லாத்தையும் செஞ்சுருக்கோம். அதில் சாலையை போட்டு அதில் பஸ்ஸு விட்டுருக்குறோம். இந்த மாதிரி என்னென்ன தேவையோ மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றிருக்கிறோம். பள்ளியை விட 10,000 ரூபா பணத்தை சேர்ப்போம்.